ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பராக காரசாரமான நம்ம ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி இதை நாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் கரைச்சி எடுத்த புளிக்கரைசலை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நாம் மசாலா பொருள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் மிளகாய்த்தூளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கை வச்சு மசாலா எல்லாத்தையும் அந்த புளி கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது கூட நல்லா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா தட்டி ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இது கூட நான் ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு குழம்பும் நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க மசாலா புளி கரைசலை இந்த ஸ்டேஜில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இது கொதிக்கட்டும். ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு மீன் குழம்பு நல்லா கொதித்து அதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவில் பாறை மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மீனை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மீன் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு. நமக்கு மீன்லாம் கொஞ்சம் கூட உடையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இதே மெத்தடில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மீன் குழம்பு ரெசிபிஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.